என்னோட நேம் மாணிக்க செல்வி. நம்ம தென்காசி மாவட்டம் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். இப்போ நம்ம ஆனரபிள் சிஎம் சார் எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு தலையாய கடமை இருக்கு. ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்ப நம்ம போறோம் வரோம், சில இடத்துல பெண்கள் போறாங்க, குழந்தைகள் போறாங்க, போகக்கூடிய இடத்துல யாராவது அன்னெசரியா நம்ம கிட்ட பிஹேவ் பண்றாங்க, தவறா நம்ம கிட்ட பேச வராங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லணும், இல்ல அவங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம், இல்ல உங்க வீட்டுல யாரு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு லீகலா ஃபுல் சப்போர்ட் நாங்க பண்றோம். எந்த ஒரு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். இமீடியட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நீங்க எங்க இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் 1091 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. நீங்க மொபைல் போன்ல உங்களுக்கு போன்ல ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணாம இருந்தாலும் சரி, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அதுல நீங்க கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுப்பாங்க, என்னோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜான இடத்துல, அதாவது அந்த ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாதுனாலும் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறோம். அதனால யாருமே தயங்க வேண்டாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம ஃபேமிலியில எதுவும் நினைப்பாங்களோ, நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் தவறா நினைப்பாங்களோ எல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க தயங்காம எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்க பேரு உங்க குடும்பத்தோட கௌரவம் எவ்வளவு பாதிக்காத அளவுக்கு நாங்க ஃபுல் ஃபிளெட்ஜ்ல சப்போர்ட் பண்றோம். நாங்க நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்கிற இடம்லாம் தேடி வரக்கூடிய காலத்தெல்லாம் பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் எங்களால கொடுக்கக்கூடிய ரெமெடியே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எப்ப வேணாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு நம்ம கிட்ட தவறாக பண்றாங்க, ஏதாவது கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, இல்ல நம்ம பஸ்ல போறோம் வரோம், வர இடத்துல நம்மளுக்கு ஈடிசிங் நடக்குது, ஒர்க் பிளேஸ்ல ஏதாவது நம்ம மேல ஏதாவது தப்பா பேசுறாங்க, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல அபியூஸ் இருந்தா கூட தயங்காம சொல்லலாம். இப்போ நீங்க மொபைல் போன் மேக்சிமம் யூஸ் பண்றீங்க, அந்த மொபைல் போன்ல அன்வான்டா நம்ம டிபி வச்சிருப்போம், இல்ல அக்கௌண்ட பிரைவேட் அக்கௌண்டா வைக்காம நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சிருப்போம். அப்படி வச்சா அது வந்து நமக்கு சேஃபா இல்ல. நம்மளோட போட்டோ எடுத்து மார்க்கிங் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அப்போ மேக்சிமம் என்ன பண்ணணும், நம்ம டிபியில நம்ம போட்டோஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். அக்கௌண்ட மேக்சிமம் பிரைவசியா வச்சுக்கணும். நமக்கு தெரியக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா சேஃபா இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போட்டோஸ் டிபியில வச்சிருந்தீங்கன்னா சப்போஸ் அதை எடுப்பாங்க, எடுத்து உங்களோட இமேஜ், உங்களோட இப்போ மார்க்கிங் நிறைய வருது, அதுல எடுத்து உங்களோட போட்டோவை இன்னொருத்தவங்களோட உடம்புல வச்சு வித்தவுட் ட்ரெஸ்ல போட்டு போட்டோஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் எதுவும் பண்ணாங்கன்னா நீங்க பயப்படவே வேண்டாம். அது நம்ம தப்பு எதுவுமே பண்ணல, அப்போ நம்ம எதுக்கும் தயங்கவே வேண்டாம். ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம நியர்பைல தான் இருக்குது. நீங்க மக்கள் வந்து கஷ்டப்படாத அளவுக்கு பஸ்ல வந்து இறங்கி நம்ம நியர்பைல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 1930 ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்லையும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் சிங்கப்பன்